3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தாவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோட முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வீடியோ போட்டதுக்கே பல்வேறு விமர்சனங்கள் அவர் இப்போ புதிதாக கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர். அப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்க யாருக்கும் தெரியல, அனுபவமும் இல்லை. ஆனால் பொதுவாக கரூரில் இருக்கிற மக்கள் இல்லை பெரியவர்கள் இல்லை பெண்மணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள், விஜய் அவர்களுக்கு முன்னே இருந்ததோட ஒரு பெரிய ஆதரவு வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீதிமன்றம் சொல்லும்பொழுது நீதிமன்றத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், இது ஒரு தேர்தல் பரப்புரை. இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போயிடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் விஜய்க்கு நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஒரு சிஎம் வராருன்னா அதோட ப்ரோட்டோக்கால் வேறு, அதுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் வேறு. ஆனால் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகர், ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டம் கூடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது எத்தனாயிரம் போலீஸ் வந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இஷ்யூவில் விஜய் அவர்கள் பெரிதாக அவரோட இமேஜ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் முதலாக என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை தான் இதில் தவறு இழுத்து விட்டது, சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டு முதல்ல சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் லியோ. வணக்கம். தாவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோட முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளது, ஆகவே முன்ஜாமீன் தர இயலாதுன்ட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா விஜய் அவர்கள் வீடியோ போட்டதுக்கே பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அவர் இப்போ புதிதாக கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு அனுபவம் இல்லாத அரசியல் தலைவர். அப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்க யாருக்கும் தெரியல, அனுபவமும் இல்லை. அதை அப்படி பார்க்கணும். இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலையும் ஒரு கேஸ் வந்தது, மதுரையிலையும் ஒரு கேஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். மதுரையில் ஜாமீன் கேட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிர்மல்குமார் மற்றும் புசி ஆனந்த் அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருவரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. பண்ணால் அது இன்னும் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த 41 பேர் இறந்த பிறகு பல்வேறு கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கப்பட்டது. அதே போல் நிறைய பேர் பேசினாங்க பொதுமக்கள். திமுக தரப்பில் நிறைய பேர் வேணும் பே பண்ணி பேச வச்சாங்க, அவங்க திமுக காரங்க, அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்தது. கரூர் மக்களே வச்சாங்க. கரூர் மக்கள் வச்சாங்க. இது சமூக வலைதளங்கள் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் பொதுவாக கரூரில் இருக்கிற மக்கள் இல்லை பெரியவர்கள் இல்லை பெண்மணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள், விஜய் அவர்களுக்கு முன்னே இருந்ததோட ஒரு பெரிய ஆதரவு வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீதிமன்றம் சொல்லும்பொழுது நீதிமன்றத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த ஆதரவு இதை வச்சு நம்ம இது ஒரு படிப்பினை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சி இதை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது தலைவராகட்டும் அதே போல் கட்சியில் இருக்கிற மற்ற உறுப்பினராகட்டும் ஒரு பின்னடைவு தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயமும் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா அதை சொல்லும்போது வழக்கு இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருந்தால் தான் நம்ம எதை இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தரப்பில் சொல்லப்படுது. அவர் புசி ஆனந்த் தரப்பில் பல்வேறு தரப்பு நியாயங்களை வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக அந்த மாவட்ட செயலாளர் தான் இருப்பார். இப்போ திமுக தரப்பில் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதுக்கு கே நேரு அவர்கள் தான் பொறுப்பு, அவர் பொறுப்பில் தான் அவர் தலைமை தாங்குவார், மாவட்ட செயலாளரும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆனந்த் அவர்களின் மேலே எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அந்த கட்சிக்கே தலைவர் நீங்கள் தான், நீங்கள் அந்த இடத்த இருந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்களே இதுக்கு பொறுப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கருத்தை நீதிமன்றம் முன் வச்சுருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் போகலாம். ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து லைக் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் ஒட்டுமொத்த மக்களும் கூடிய நிலையில் காவல்துறை தடியடி நடத்தியுள்ளது. கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு கோருவது எதனால் உரிய பாதுகாப்பை வழங்கவே கூட்டங்களை மேலாண்மை செய்யும் பொறுப்பு முழுக்க முழுக்க அரசுக்கே உள்ளது. அதாவது முன்ஜாமீன் அந்த கேட்டாங்கல்ல, புஷியானந்த் தரப்போட வாதம் வந்து கோர்ட்டில் எப்படி வைக்கிறாங்க, அது எப்படி நியாயமான வாதம் தானே இது? இல்லை, அதுக்கு நிர்மல் தரப்புலேருந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருந்துச்சு. இப்போ இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க. கூடும்பொழுது ஒரு நாள் டைமில் எல்லாமே ரெடி பண்ணுற முடியாது. தண்ணியாக இருக்கட்டும், அதே போல் இடமா இருக்கும், இட வசதி ஆகட்டும், ஸோ இதை கிளியர் பண்ணுறதாகட்டும். ஏன்னா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கடைத்தெருவுலாம் மூடணும். ஓகே, அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களை வந்து சமாளிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க தரப்பில், நிர்மலா அவர்கள் தரப்பில் வச்ச கோரிக்கையுமே வாதமே வந்து கொஞ்சம் நியாயமானது தான். அதையும் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர்களே வந்து அவர் தான், நிர்மலும் ஆனந்த் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து அதை ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்னென்னா வந்து மக்கள் வந்து அதிகமாக வருவாங்கன்றத போலீஸ் வந்து கணிச்சிருக்கணும் அப்படின்றத வாதத்தில் வந்து முன்வைக்கிறாங்க. இல்லை, அது நிறைய பேரோட வாதமாக இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து விஜய் அவர்களுக்கே தெரியாது இத்தனை பேர் வந்து இறக்க போகிறாங்க. ஸோ வராங்க, நான் வரேன். ஸோ விஜயும் போய் யாரையும் வந்து லைக் கொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற கட்டுக்கதை அப்படின்னா விஜய் தான் வந்து அவர்களை கொன்று விட்ட மாதிரியும், அவர் தாமதமாக வந்தாருன்றதான் பிரதானமாக. இல்லை, அவங்க வைக்கிற ஒரே பாயிண்ட்டாக தான். ஓகேங்களா, அவங்க வைக்கிற ஒரே பாயிண்ட்டாக தான். வேலிட் பாயிண்ட் தானே கிட்டத்தட்ட. அது வேலிட் பாயிண்ட் தான். ஆனால் இவங்க அரசு நினச்சிட்டு அதை தடுத்துருக்கலாம்ல. நீங்கள் லேட்டாக வரீங்க, லைக் ஆபத்து இருக்குது, இந்த மாதிரி உயிரிழப்பு நேரம்லாம் சொல்லிட்டு தடை பண்ணால் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பெரம்பலூரில் வந்து திமுக அரசு காவல்துறையாக தான் பண்ணுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது நடக்கும். அதுக்கு பின்னாடி ஏன் பெரம்பலூர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்னா இதுதான் காரணம். இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து ஒரு வேளை வந்து பெரம்பலூரில் நிகழ்ந்துருக்கலாம். ஏன்னா அது கேன்சல் செய்யப்பட்டது. ஏன்னா இரவு நேரம் ஓகேங்களா, இரவில் வந்து எதுவுமே தெரியாது. கண்டினியூஸாக வந்து அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க, காற்று தட்டுப்பாடு ஏற்பட்டோம். ஏன்னா அடைஞ்ச இடம் அது. இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் அவ்வளோ கூட்டம் கூடியும் வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நிகழ்னா அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல திறந்த வெளி இடம், காற்றோட்டமான இடம். ஸோ அங்கே சமாளிச்சுக்கிட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 2 பக்கம் ஃபுல்லாக கட்டடமாக இருக்குது. நிறைய சந்துகளில் வந்து பேனரும் கட்டி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்குங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அனுமதி தரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் சீக்கிரமாக வந்துருக்கணும், எதுக்கு நீங்கள் 6-7 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணைகள் வந்து நடக்க தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேகா தரப்புலேருந்து இன்றைக்கி வந்து பரப்புரைக்கு வந்து காலையில் நாமக்கல்லில் ஒரு 9 மணிக்கு திரு விஜய் அவர்கள் பேசுவார், அதே மாதிரி 12 மணிக்கு கரூரில் பேசுவார்ன்ற மாதிரி தாவேகாவினர் அவங்களோட அதிகாரப்பூர்வ ஒரு ட்விட்டர் ஹேண்டிலே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி தான் வந்து திரு விஜய் அவர்கள் பேசினதுனால கூட்டம் அதிகமாகிடுச்சுன்ற குற்றச்சாட்டும் வருது. அது வேலிடாக தானே. நீங்கள் வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, போலீஸ் வந்து 500 போலீஸ் வந்து பாதுகாப்பில் ஈடுபடும்பொழுது அவர் நாமக்கல் பேசும்போது ஒரு அப்படியே 5000 10,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் நீங்கள் போலீஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணல, ஏன் பண்ணல? சரி, அவங்க 10,000 கேட்டாங்க, நீங்கள் 10,000 பேருக்கு 500 பேர் போட்டிங்க. அதன் பிறகு வந்து வந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புன்னு 6 மணி நேரம் வச்சு கழித்து அவர் வராரு அப்படின்னு வந்து இவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. சரி, 6-7 மணி நேரம் கழித்து வராரு. ஸோ இந்த இடைவெளியில் காவல்துறை தரப்புலேருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. உங்களுக்கு 6 மணி நேரம் டைம் இருந்துச்சு இப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த அவங்க சைட்லேருந்து பாருங்கள். சரி, எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கரூரில் 10,000 போலீஸாரை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறத அரசு தரப்பும் சொல்கிறாங்க. அதாவது 20 பேருக்கு வந்து ஒரு காவல்துறைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இல்லை, 20 பேர் காவல்துறை, அங்கே 500 காவல்துறை இருந்தாங்களா முதல்ல? அரசு அப்படி தான் சொல்லுவாங்க. அரசு அப்படி சொல்லுது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அங்கே 500 காவலர்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் வாங்கினதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போனாங்க. ஸோ அது மட்டும் காட்டினாங்க. வெளியில் வந்து எத்தனை பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 7 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அந்த 7 மணி நேரத்தில் ஸோ விஜய் கூட இத்தனாயிரம் பேர் வராங்க, இங்கே ஏற்கனவே இத்தனாயிரம் பேர் இருக்காங்க, விஜய் வந்தோடனே இத்தனாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து கணிச்சிருக்கணும். ஆனால் அப்படி கணிக்கலை. இவர்கள் என்ன குற்றச்சாட்டு, விஜய் வந்து லேட்டாக வந்தார் அதனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் வர்றதுக்கு தான் 7 மணி நேரம் ஆச்சுல்ல. அப்போ நீங்கள் அந்த 7 மணி நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க? சரி, நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளோட வந்து ஆலோசிச்சிருக்கணும், இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட ஆலோசிச்சிருக்கணும். அதாவது பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா, எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, இல்லை இடத்த மாற்றலாமா, இல்லை வேறு இடம் போகிறீங்களா, இல்லை தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கணும்ல.
சீக்கிரமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காவல்துறை தான் அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டே வந்தாங்க. விஜய் நன்றி சொன்னார். எந்த வீடியோலையும் அதை சொல்லவே இல்லை, எந்த பரப்புரையிலையும் சொல்லலை. ஆனால் இந்த பரப்புரை சொன்னாங்க, காவல்துறை இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எதுக்கு உள்ளே இட்டு வரணும்? ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எழுப்புறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை சார்பாகவும் வந்து பதில் சொல்லலை, அரசு சார்பாகவும் சொல்லலை, திமுக தரப்புலையும் சொல்லலை. ஸோ நீதிமன்றத்துலேயும் இதை வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முன்கூட்டியே எடுக்கலை. ஏன்னா அஸ்ரா கார்கே அவர் வந்து ஒரு நியாயமான அதிகாரி. மதுரையில் இருக்கவங்க வடக்கு மண்டல ஐஜி, இங்கே வந்து சென்னையில் வடக்கு மண்டல ஐஜியாக இருக்காங்க. அங்கே வந்து மதுரையில் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதில் இருக்கும்போது அஸ்ரா கார்கேனா அங்கே மதுரையில் இருக்கிற ரவுடிலாம் பயப்படுவாங்க. அப்போ வந்த புதுசு அவர் அஸ்ரா கார்கே. எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எஸ்பியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷம் இருக்கும் அப்போ போட்டாங்க. அப்போ அவரை பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க. ரொம்ப டஃப்பாக ஹேண்டில் பண்ணுவார் ரவுடியெல்லாம். ஸோ இன்னுமே வந்து அவருக்கு அந்த பேர் இருக்குது. ஸோ இந்த கேஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதை தாண்டி வந்து அவர் திமுகவால் வந்து நியமிக்கப்படவில்லை, கோர்ட்டாக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து சுதந்திரமாக செயல்படுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்களோட வாதத்தை மட்டும் நம்ம பேசணும். அதே மாதிரி அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்ச்சி நடத்துபவர்கள் தண்ணீர் பாட்டில் கூட ஏற்பாடு செய்யவில்லை, எந்த ஒரு ஏற்பாடும் அங்கே செய்யப்படவில்லை, தண்ணீர் பாட்டில் ஏற்பாட்டெல்லாம் அவர்கள் தான் செய்து கொள்ள வேண்டும், அதையும் காவல்துறை செய்ய முடியாது. தங்கள் கட்சியினர் உயிரிழந்த போதும் நிகழ்விடத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டனர், இன்று வழக்கு தொடுத்த யாரும் அங்கு இல்லை, இதுதான் பொறுப்புள்ளவர்கள் செய்யும் செயலா? இவர்களின் முன்ஜாமீன் மற்றொரு அரசியல் யுக்தி மட்டுமே, பொறுப்பற்ற மற்றும் இதயமற்றவர்கள் இவர்கள். இந்த கூட்ட நெரிசல் அவர்களின் சொந்த கட்சியினரின் நடத்தையால் ஏற்பட்டது. தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளனர். சம்பவ இடத்தில் 600 காவலர்கள் இருந்தனர், அவர்களும் இல்லாவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரசுவாதம் இப்படி சொல்றாங்க. இவங்க சொல்றது நியாயமா தானே தெரியுது. சரி, 600 காவலர்கள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் நேர்லையும் பார்க்கல. ஸோ அரசு தரப்புலேருந்து அப்படி சொல்கிறாங்க. குடிநீர் வந்து அவங்க ஏற்பாடு செய்யணும், கண்டிப்பாக வந்து ஏற்பாடு அவங்க தான் செய்யணும், கட்சியினர் தான் செய்யணும். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்கணும், இது ஒரு தேர்தல் பரப்புரை, இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போயிடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் விஜய்க்கு நடக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஒரு சிஎம் வராருன்னா அதோட ப்ரோட்டோக்கால் வேறு, அதுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் வேறு. ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிற ஒரு நடிகர், ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டம் கூடும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது எத்தனாயிரம் போலீஸ் வந்தாலும் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இங்கே சென்னையில் வந்து ஒரு சிஏ எதிர்த்து ஒரு பேரணி நடந்துச்சு 21க்கு முன்னாடி நினைக்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி 20 21. இப்போ ராஜரத்னா ஸ்டேடியத்துலேருந்து ஒரு பேரணி வரணும். அந்த பேரணியில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவங்க எஸ்டிமேட் பண்ணதோட 10-15 மடங்கு அதிகமாக வந்துருச்சு. அந்த கூட்டத்தில் வந்து யாருமே பேசவே இல்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா போலீஸ் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போது வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து போலீஸ் ப்ரெஷர் பண்ணாங்க, இந்த இடத்தையும் அவங்க பண்ணுறக்கணும், ப்ரெஷர் ஒன்று பண்ணுறோம், ஒன்று ஸ்டாப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஏதாவது நடக்கும், அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தள்ளி வச்சுருக்கணும், ஆனால் வேறு இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கணும், இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து காவல்துறை தான் அந்த இடத்துக்கே கூப்பிட்டு வராங்க. சரி, உங்களுக்கு தான் கூட்டம் குடிச்சுன்னு தெரியுதில்ல, டைம் ஆச்சுன்னு தெரியுதில்ல, இப்போ இந்த வாதங்கள் வந்து இங்கே வைக்கிறீங்கல்ல, இது ஏன் அப்போ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கேட்குறாங்க. இது வந்து அவங்க ஒருவேளை திரு விஜய் தரப்புலையோ இல்லை தாவேகா தரப்புலையோ கேட்காம கூட இருந்திருக்கலாம்ல, போலீஸ் அவங்க சொல்கிறது அந்த கைட்லைன்ஸ் வந்து கேட்காம கூட இருந்திருக்கலாம்ல. இல்லை அவர் தான் நன்றி, நீங்கள் அதெல்லாம் நன்றி சொல்கிறாருல, காவல்துறை இல்லைன்னா உள்ளே வந்திருக்க மாட்டேன், அவங்க தான் உள்ளே வர வச்சாங்க அப்படின்னு. அது ஒரு ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பார் விஜய். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அதை தாண்டி வந்து உள்ளே கூப்பிட்டு வராங்கன்னா அப்போ ஏதோ அவர் யோசிச்சிருக்கணும்ல, அவர் யோசிக்கவே இல்லை, உள்ளே வந்து அங்கே தான் வந்து அவருக்கு வந்து சரியான அரசியல் புரிதல் இல்லைன்றத காமிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அரசியல் புரியல, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அரசியல் புரிதல் வேறு, அனுபவம் வேறு. இப்போ இந்த அனுபவத்தை தாண்டி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அவர் அவாய்ட் பண்ணுவார், அப்படிலாம் வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. அதாவது பெரிய கட்சி, குறிப்பாக திராவிட கட்சிக்கிட்ட இருந்து திரு விஜய் அவர்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த இஷ்யூவில் வந்து விஜய் அவர்கள் பெரிதாக வந்து அவரோட இமேஜ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் வந்து முதலாக என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை தான் இதில் வந்து தவறு எடுத்து விட்டது, சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது முதல்ல சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். வேற திமுக ஒரு பக்கம் அன்னைக்கு நைட்லேருந்து காலையில் வரைக்குமே வந்து திமுகவிலேருந்து திமுக ஐடிங்க ஆகட்டும், அதே போல் இங்கே இருக்கிற பத்திரிகையாளருக்கு ட்விட்டரில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு சல்லியாக நொறுக்க முடியுமோ அப்படி நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மறுநாள் காலிலேருந்து மாறுது,
அன்னைக்கு ஈவினிங்னு நினைக்கிறேன், மதியமோ ஈவினிங்கே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இது வந்து காலையில போயிட்டு பார்த்தார் கரூர்ல போயிட்டு. இது வந்து காவல்துறையின் குறைபாடுன்னு சொன்ன உடனே தான் லைக் அதன் பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டுறாரு. அதை கூட வந்து இதுலேருந்து தான் வந்து எங்களுக்கு சந்தேகமே வருதுன்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை ஏன்னா முதல்ல சொல்றாரு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலன்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனால் நீங்கள் பண்ணலன்ற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகமே வருதுன்ற மாதிரி எடப்பாடி அவர்களும் சொல்றாரு. இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதான் தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு சில பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது திமுக ஐட்டிங் ஹெட் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் வந்து கால் பண்ணி இந்த இஷ்யூ கையில் எடுத்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்வர் வந்து வீடியோ போட்டார்ல கடைசியாக, ஆமாம், அந்த வீடியோவில் வந்து ஐடிவிங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதன் பிறகு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி யாருமே பேசக்கூடாது, பொது வெளியில் விவாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய செட்பேக்காக மாறுது. எதுவும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக ஆகும்னு நினச்சாங்களோ, விஜயை வந்து எப்படி வீட்ட முடியும்னு நினச்சாங்களோ, அந்த விஷயமே வந்து அவருக்கு எதிராக மாறின உடனே டக்குன்னு பேக் அடிக்கிறாங்க. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேசுகிறாரு, காவல்துறை அதிகாரிகளை வச்சு பேச சொல்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு பேச சொல்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாம வதந்தி பரவுது. இது வந்து மக்கள் வந்து தவறா வழி நடத்துறாங்கன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து முதல்வர் சொன்னா போதும் இல்லை, எதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லணும்? சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், யாராவது ஒருத்தவங்க சொல்லணும் இல்லை, ஆணை அமைச்சாச்சு இது மாதிரி யாருமே பேசக்கூடாது, பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி இல்லைன்னா யாராவது கைது பண்ணுறோம்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அவதூறு பறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. திமுக தரப்பில் திமுக ஐடிவிங்க பேசுகிறாங்க, திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க, ஸோ இவங்களாம் பேசுகிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்கிறாரு. அது உண்மையிலேயே வெற்றி பெறுமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்மளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தனியாக போகிறாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அப்படி தான் நினைக்க தோணுது. ஆனால் திரைமறைவில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இன்னும் வந்து கூட்டணி ஃபிக்ஸ் ஆகலை, யார் யாருக்கு போட்டின்னு தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி 2024 தேர்தலில் வந்து தனியாக போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க தனியாக நின்று ஒரு 70 தொகுதி கிட்ட, நாடாளுமன்ற தேர்தலில் 70 தொகுதி கிட்ட, 60லேருந்து 70 தொகுதி கிட்ட வந்து முன்னிலையில் இருந்தாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டோட அரசியலே வந்து நேஷனல் பாலிடிக்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அது தமிழ்நாட்டிலையுமே கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து மனநிலை ஒரு மாறு இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் மனநிலை வந்து ஒரு மாறு இருக்கும். இப்போ 2019 தேர்தலில் வந்து ஓபிஎஸ் அணியில் வந்து 21-22 பேரே வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. அதுக்கு இடைத்தேர்தல் வச்சாங்க, ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? 2019 அப்போது டிடிவி. அப்போ 40க்கு 40 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா திமுக வெற்றி பெற்றது. ஒரே ஒன்று அதிமுக வெற்றி பெற்ற தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். மற்றதெல்லாம் வந்து திமுக வெற்றி பெற்றது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அந்த 21 அதில் யார் வெற்றி பெற்றா? 16 வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க. ஸோ ஒரு ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்க, ஆட்சியை தக்க வச்சாங்க. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டும் வரும்னா அதில் வந்து ஃபுல்லாகவே திமுக வெற்றி பெற்றிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுது டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலை வச்சு ஐயோ திமுக தான் வெற்றி பண்ண நம்மளால் இப்போ உறுதிப்பட சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஒன்றும் கூட்டணியும் ஃபிக்ஸ் ஆகல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும் 2026 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய இஷ்யூ வந்து வரும், மீடியாவும் பேச ஆரம்பிப்பாங்க, கூட்டணி தலைவர்களும் கட்சி வழியை ஆரம்பிப்பாங்க. ஸோ போக போக தான் வந்து நம்மளுக்கு வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போதே வந்து திமுக தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்படி நினைச்சிருக்காங்க. 2026 நம்ம அவங்க தொடர்ச்சியாக வந்து நாங்கள் 200க்கு மேலே வெளில போகிறோன்ற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. மத்தியில் பாஜக தான் அப்படி சொன்னாங்க. மீடியாவில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும், ஓகேவா? பட் கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை. நான் அப்படியே நினச்சேன்ல, அப்போ உண்மையாகவே அப்போ 400 ஜெயிச்சிருவாங்க போல, 400நாலும் ஒரு 350 பாஜக சென்டரில் ஜெயிச்சிருவாங்க போல, அப்படி தான் நினச்சேன். நம்ம அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதையும் இப்படி இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? நம்ம ரூலிங் பார்ட்டி சொல்கிறத வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தக்க வைக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் சொல்லுவாங்க. அதிருப்தி வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 200 தொகுதி நம்ம வெல்லுவோம், இருமாப்புடன் வெல்லுவோம்னு சொன்னாங்க. இப்போ எங்கேயா சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்கள் நம்ம நிறைய விஷயம் பேசணும். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற நடக்க போகிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசணும். இது குறித்து மேலும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். நன்றி.